ஹரி ஓம் மகா கணபதி நமக. ஐயா சிவ 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 சிவாரகரா. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். வெகு நாட்களாக தொடர்ந்து வீடியோ போடாமைக்கு நான் வருந்துகிறேன். என்னுடைய வாடிக்கையாளர்களும் நண்பர்களும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இந்த வரக்கூடிய பதிவு மிகவும் உபயோகமானதாக இருக்கும். இந்த பதிவிலே நாம் தொடர்ச்சியாக வருகின்ற குரு பெயர்ச்சி பற்றி நாம் பார்க்கலாம். குரு பகவான் மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு வருகின்ற மே 1ஆம் தேதி 1/5/2024 சித்திரை மாதம் 18ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பெயர்ச்சி பொறுத்தளவிலே பொதுவாக அவர் பகை வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இருந்த போதிலும் அவர் பயணிக்கின்ற நட்சத்திரங்களாகியது கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிஷம் 1, 2. எனவே கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், இந்த 3 நட்சத்திர அதிபதிகளும் குரு பகவானுக்கு நண்பர்களாக உள்ளனர். எனவே அவர் பயணிக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி நிச்சயமாக அவர் பார்க்கின்ற வீடுகளுக்கு நன்மையான பலன்களை தரும். பொதுவாக மூல நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ளது கோச்சார பலன் என்று சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி இவற்றிலே குருவுக்கு முக்கியமாக இடங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 15ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடுகளிலே குரு பகவான் வரும்பொழுது மிகுந்த நன்மையை செய்வார் என்று எல்லா மூல நூல்களிலுமே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது கோச்சார பலன்களுக்காக மட்டுமல்ல, பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்திலே குரு இந்த அமைப்பில் இருந்தாலும் நல்ல பலன்கள் நடக்கும். முதலாவதாக நாம் மேஷராசிக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே மேஷராசியிலே கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் பயணித்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது அவர் மேஷ ராசியிலிருந்து மேஷத்துக்கு 2வது வீடான தனம், குடும்பம், வாக்கு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அவர் கார்த்திகை 2ஆம் பாதத்திலே மே 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். எனவே ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு விலகுகிறது. அத்தோடு மட்டுமல்லாமல் இதுவரை குரு பகவானுக்கு சனி பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தது, அதுவும் இப்பொழுது விலகுகிறது. எனவே குரு தனித்து இயங்கக்கூடிய அமைப்பிலே மேஷராசிக்கு மிகவும் நன்மையான பலன்களே தர உள்ளார். தனம் என்று சொல்லும் பொழுது பணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, குடும்பம் அவர்கள் சம்பந்தப்பட்ட தாய் தகப்பன், குழந்தைகள் அனைவருடைய அமைப்பு, அடுத்து வாக்கு என்று சொல்லக்கூடிய சொல் அனைத்துக்கும் உயர்வை தர உள்ளார். மேலும் இவர் பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே மேஷராசிக்கு 6வது வீடாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனால் அவர்களுக்கு நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பும், அடுத்து 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பதனால் ஆயுளை நீட்டிக்கக்கூடிய அமைப்பும், அடுத்து 10ஆம் பாவம் என்ற தொழில் கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பிலே தொழிலிலே, உத்தியோகத்திலே, வேலைகளிலே, சுய தொழில்களிலே அனைத்திலையும் உயர்வை தரக்கூடிய அமைப்பும் இந்த குரு பயிற்சினாலே
மேசராசிக்கு நடக்க உள்ளது. எனவே கடந்த ஆண்டை விட இந்த குரு பயிற்சியானது மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையான ஒன்றாக அமையும். இது பொதுவாக கோச்சார ராசி பலன் என்ற போதிலும் அவரவர்கள் ஜாதகப்படி நல்ல தசா புத்திகள் நடக்குமேயானால் இதனுடைய பலன் சேர்ந்து மிகுந்த நன்மையை தரும். அந்த தசா புத்திகளிலே சற்று பாதிப்புகள் இருந்தால் அதற்கு தகுந்தவாறு இந்த பலன்கள் மிகுதியாகவோ குறைவாகவோ நடக்கும். இதுவே மேசராசியினுடைய அமைப்பாகும். நன்றி, வணக்கம். அடுத்த ராசியிலே சந்திக்கலாம். அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி.